மனவியல் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். அவர்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் உருவாக்கிய சைக்கோ அனாலிசிஸ், அதாவது உளவியல் பகுப்பாய்வு முறை, மனித மனதை ஆராயும் புதிய வழியை தந்தது. இது மனதில் உள்ள மறை சிந்தனைகளை, அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டியை புரிந்து கொள்ள உதவியது. மனிதர்களின் நடத்தை பெரும்பாலும் மறை சிந்தனை, அன்கான்ஷியஸ் மூலம் இயக்கப்படுகிறது என்ற கருத்தை முன்வைத்தார். மனித மனத்தை 3 பகுதிகளாக பிரித்தார். இட் நே ஆசைகள் மற்றும் உணர்வுகள், ஈகோ நிஜத்துடன் பொருந்தும் பகுதி, சூப்பர் ஈகோ நே நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகள். தனது பிரபலமான நூல் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் மூலம் கனவுகள் மறை சிந்தனையின் வெளிப்பாடாக இருப்பதாக விளக்கினார். குழந்தைகள் வளர்ச்சி கட்டங்களில் மனவியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்றார். மனநல பிரச்சினைகள் உள்ளவரிடம் பேசுவதன் மூலம் மனநல பிரச்சினைகளை தீர்க்கும் முறையை அறிமுகப்படுத்தினார். வெளிப்படுத்தப்படாத உணர்வுகள் ஒருபோதும் அழிவதில்லை. அவை மனதில் புதைக்கப்பட்டு பின்னர் மோசமான வடிவில் வெளிப்படும்.